Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. விஜய் அமைச்சரவையில் இடம்பெறுகிறது முஸ்லிம் லீக். நாளை அமைச்சராக பதவியேற்கிறார் ஷாஜஹான். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் அமைச்சரவையில் முஸ்லிம் லீக் இடம்பெறுகிறது. நாளை அமைச்சராக பதவியேற்கிறார் பாபநாசம் ஷாஜஹான். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நாளை அமைச்சராக பாபநாசம் ஷாஜஹான் பதவியேற்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? தமிழக அமைச்சரவையில் முதன்முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுப்பேற்கிறார்கள். இந்த நிலையில் சற்று முன்பாக தலைமைச் செயலகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் மற்றும் தேசிய செயலாளரும் எம்பியுமான நவாஸ் கனி முதலமைச்சரை சந்தித்து அந்த அமைச்சரவையில் தேர்வது தொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதத்தை கொடுத்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் அமைச்சரவையில் பொறுப்பேற்கிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு என்று ஒரு இலாக்கா காலியாக வைத்திருக்கிறார்கள். சிறுபான்மையினர் நலன் என்று ஒரு துறை இருக்கிறது. கடந்த முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆவடி நாசர் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் தான் அதற்கு அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். செஞ்சி மஸ்தான் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த துறையை தற்போது முஸ்லீம் லீக் கொடுக்கிறார்கள். சிறுபான்மையினர் நலன், வக்பு வாரியம் உள்ளிட்ட அந்த சிறுபான்மையர் சார்ந்த மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கள் சார்ந்த ஒரு அஃபேர்ஸ் பார்க்கக்கூடிய நிறுவனம் அந்த துறையை அவர்களுக்கு கொடுப்பார் என்று தெரிகிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இறுதி நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. வன்னி அரசு நாளை அமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும் அவருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. நம்ம ராஜ்பவன்லையும் செக் பண்ணும் போது குறிப்பாக நாளை காலை 10 மணிக்கு தமிழக அரசு சார்பில் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த 2 போர்ட்போலியும் கொடுக்கப்பட்டு விட்டால் நாளை மாலையே தமிழக அமைச்சரவை கூட்டம் கூட்டுவதற்கு தமிழக அரசு தயாராகி வருகிறது. இதுவரை பொறுப்பேற்று ஒரு முறை கூட அமைச்சரவை கூட்டம் நடைபெறவில்லை. எனவே அமைச்சரவை கூட்டத்தை நடத்திய பிறகுதான் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள், மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டங்களை அந்தந்த அமைச்சர்கள் செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் தொய்வு ஏற்படும். எனவே இதற்காகத்தான் இந்த பணிகள் வேகமாக செயல்பட்டு வருகின்றன. நாளை காலை முதலமைச்சர் மக்கள் மாளிகைக்கு செல்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகைகளும் தற்போது நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பூங்குழலி, இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன் விஜய் அமைச்சரவையில் தாங்கள் இடம்பெற இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதேபோல 2 அமைச்சரிடங்களை தாங்கள் கேட்க இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தாரே. நிச்சயமாக தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் 2 பேருக்குமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு அமைச்சர் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் முடிவு எடுத்திருக்காங்க. என்று சொன்னால் 5 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஐயுஎம்எலுக்கு ஒரு அமைச்சர் தான் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த துறையும் தற்போது வேகன்சியாக இருக்கிறது. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெற இருக்கின்றது. பாபநாசம் ஷாஜஹான் நாளை அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். பாபநாசம் ஷாஜஹான் குறித்த விவரம் என்ன ரமேஷ்? பாபநாசம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை அபுபக்கர் குறிப்பாக எம்எல்ஏவாக இருந்தவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஜவஹர்லால் எம்எல்ஏவாக இருந்தார். அது தற்போது கூட்டணிக்கு மாற்றப்பட்டு ஷாஜகான் என்ற ஒரு இளைஞருக்கு கொடுக்கப்பட்டது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 இடங்கள் கொடுக்கப்பட்டது ஐயுஎம்எலுக்கு. 2மே தோல்வி அடைந்தார்கள். இந்த முறை 2 இடங்கள் வாங்கி 2 இடத்திலுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வாணியம்பாடி மற்றும் பாபநாசம். வாணியம்பாடியில் போட்டியிட்டவர் தான் மூத்தவர் என்று சொன்னாலும் கூட ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல திமுக கூட்டணியில 50 ஆண்டு காலம் ஒரே கூட்டணியில் இருந்த கட்சி தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். தற்போது கூட்டணியிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார்கள். அதாவது திமுக முதலில் ஒரு தேர்தல் ஒப்பந்தம் போடும் என்று சொன்னால் அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோடு தான் போடுவார்கள். தற்போது இந்த கூட்டணியும் தற்போது உடைந்திருக்கிறதை நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாபநாசம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பாபநாசம் தொகுதியில தேர்வாகி முதல் முறையா எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஷாஜகானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையர் நலன் மற்றும் அந்த எட்ஜ் கமிட்டி போன்ற விஷயங்கள், சிறுபான்மையர்கள் செல்வது, அதே போல புனித பயணம் மேற்கொள்வது தொடர்பாகவும் கிறிஸ்தவர்கள் புனித பயணம் மேற்கொள்வது போன்ற முக்கியமான துறைகளை அவர்கள் கவனிப்பார்கள் என்று நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.